ஹாய் ஹைஸ் இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் லில்லியை தான் காமிக்கிறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸுக்குலாம் டீ மாதிரி என்னத்தையே சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வரான். அவனை பார்க்க அவனுக்கு ஏதோ உடம்பு முடியாத மாதிரி இருக்கு. ஹீரோயினும் அவனை பாக்குறா. அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் இவளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால ஒரு கப் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போயிட்டு அவன் கிட்ட கொடுத்து இந்த ஹாட் வாட்டர் குடிங்க, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு குடிக்க சொல்றா. ஹீரோவும் நிமிர்ந்து அவன் முகத்தை பாக்குறான். அவளுடைய அந்த பிரகாசமான முகம், அவளுடைய இன்னசென்ட் சிரிப்பு, இதெல்லாம் இவனை ஏதோ ஒண்ணு பண்ணுது. இப்படி அவளை பார்த்த அந்த செகண்டே அவன் மேல காதல விழுந்துடுறா. ஹீரோயினா அந்த கப்பா அவன் கிட்ட கொடுத்துட்டு பழைய மாதிரியே போயிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட சாக்லேட்டே ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கா. அதுவும் சிரிச்சு சிரிச்சு கொடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு செம்ம பொசசிவ் ஆகுது. இவ என்ன மத்தவங்கள பார்த்தெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவளுடைய சிரிப்பு எனக்காக மட்டும்தான் இருக்கணும், என்ன பார்த்து மட்டும்தான் அவன் சிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறித்தனமா அவளையே பார்த்துட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணிருக்கான்னா, ஹீரோயின் அப்ரோச் பண்ணணும் அவளை நெருங்கணுங்கிற ரீசனுக்காகவே அவன் அக்கா கிட்ட பழகிருக்கான். சோ ஹீரோயின் சிஸ்டர் ரோஸும் ஹீரோவை கூட்டிட்டு வந்த இவதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. ஹீரோயின் அப்பாவும் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப வீட்டுக்குள்ள ஹீரோயின் தான் வரா. ஹீரோயினை பார்த்துட்டு இவதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, பேரு டேனியல்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிஸ்டரும் ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. இவனும் ஹீரோயினை பாக்குறான். ஆனா திங்கிற மாதிரி பாக்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இவரை நம்மள எப்படி பாக்குறாரு, ஒருவேளை நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அவளுக்கே ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் அவங்க கிட்ட ஹலோ சொல்றா. அப்ப ஹீரோனுடைய அம்மா தான் அங்க வராங்க. ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி ஹீரோனுடைய சிஸ்டர் இந்த ரோசி இருக்கா இல்லையா, அவங்க வீட்டோடைய அடாப்டட் சைல்டு போல. அதனால ஹீரோ கிட்ட ரோசி எங்களுடைய சொந்த பொண்ணா இல்லாம இருக்கலாம், ஆனா இத்தனை வருஷமா அவளை எங்க சொந்த பொண்ணு மாதிரி தான் நாங்க பாத்துக்கிட்டோம். அதனால நீங்களுமே அவளை நல்லா ட்ரீட் பண்ணுங்க, அவளை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, கண்டிப்பா உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துப்பேன் சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்படி பேசுறானே தவிர அவன் பார்வை ஃபுல்லாவும் ஹீரோயின் மேலதான் இருக்கு. இவன் அவளையே பாத்துட்டு இருக்கத ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. அதனால ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு கிளம்பிடுறா. நான் கொஞ்சம் அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க ரூமுக்கு வந்த ஹீரோயினும் ஒரு மாதிரி பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு இருக்கா. அவரை ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதானே மீட் பண்றேன், இதுக்காக அவரை பார்த்துட்டு என் மனசுக்குள்ள இவ்வளவு பயம் ஏற்படுது சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் அவளுக்கு கால் வருது. போன்ல ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டும் சாப்பிட்டியா, என்ன பண்றேன், எது பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க டோரை யாரோ நாக் பண்ற மாதிரி இருக்கு. சரி சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டு டோரை வந்து ஓபன் பண்ணா அங்க ஹீரோ தான் வந்து நிக்கிறான். நீங்களா, என்ன விஷயம்னு கேட்கும் போது வெட்டிங் பிளேஸ பார்க்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. உன்னுடைய சிஸ்டரும் பேரண்ட்ஸ் கூட கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்ல, சாரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்களே, நான் வீட்லயே தங்கிக்கிறேன்னு சொல்றா. சரி உன்னுடைய போன் நம்பரை கூடன்னு கேக்குறா. அது வந்து என் போன் டெட் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லைன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார்கிட்டயும் போன்ல பேசின மாதிரி இருந்தது, ஆனா போன் டெட் ஆயிடுச்சுன்னு சொல்ற. பரவாயில்ல, எனக்கு உன் போன்லாம் தேவையில்ல, போன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, உன்னுடைய போன் நம்பர் மட்டும் கொடுன்னு கேக்குறான். இவன் விடமாட்டான் போலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போன் நம்பர் கொடுக்குறா. அவனும் உடனே ஹீரோயின் நம்பருக்கு தான் கால் ட்ரை பண்றான். போன் ரிங் ஆயிட்டு இருக்கு. சோ போனுடைய ரிங்டோன் கேட்க ஹீரோயின் அவன் கிட்ட வசமா மாட்டிக்கிறா. இப்போ அவனுடைய போனை கொடுக்க முடியுமான்னு கேட்க அவளுமே கொடுக்குறா. இவனும் அவன் போனை வாங்கி இதுதான் என்னுடைய நம்பர், சேவ் பண்ணிட்டேன், கண்டிப்பா உனக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவன் பாய் ஃப்ரெண்ட் சாங் கூட தான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட நாளைக்கு வீக்கெண்ட் தானே, எங்கேயாவது வெளியில போகலாமா, மூவிக்கு போகலாமான்ட்டு கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோயினும் இல்ல இல்ல கண்டிப்பா என்னால வர முடியாது, உனக்கே தெரியும் என் பேரண்ட்ஸை பத்தி, அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட், என்ன இந்த மாதிரி டேட்டிங் போகலாம் அனுமதிக்கவே மாட்டாங்க, ஒருவேளை நம்மள பத்தி மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம 2 பேரையும் பிரேக்கப் பண்ண வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் 2 நாளைக்கே என்னால உன்னை பார்க்க முடியாது, எந்த அளவுக்கு நான் உன்னை மிஸ் பண்ண தெரியுமா, அதனால எனக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் கூடன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறான். ஆனா ஹீரோயின் அவனை கிஸ் பண்ண அலோ பண்ண மாட்டேங்கிறா. என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை நகர்த்தி விட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோடைய கார் தான் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுல ஹீரோ தான் உட்காந்துருக்கான். அப்படியே ஹீரோயினை பார்த்து முறைக்க பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. சாங்கோடைய கையை பிடிச்சிருந்தா இல்லையா, அதனால அவன் கையை தட்டி விட்டுட்டு விலகி நின்னுக்கிறா. ஏய் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ தான் காரை விட்டு இறங்கி வரான். வந்ததுமே ஹீரோனியா அவனை பக்கமா இழுத்துக்கிறான். இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. யாரு நீ, எதுக்காக அவளை பிடிச்சி இழுக்கிறேன்னு கேட்க நான் அவ ஃபேமிலி சொல்லிட்டா இங்க இருந்து ஹீரோனி கூட்டிட்டு போயிடுறான். இப்படி ஹீரோனி அவன் கூட்டிட்டு போனதால அவனுக்கு செம்ம கோவம் வருது. அவகிட்ட எப்படியாவது பேசி பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவ கூட இன்டிமேட்ஸ்ல இருக்கலாம்னு பார்த்தா யார் இவன் எல்லாத்தையும் வந்து சொதப்பிட்டான்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு இருக்கான். எங்க ஹீரோவும் ஹீரோனி கூட்டிட்டு வந்தாலையா ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்றான். ஹீரோயின் அவங்கிட்ட பயந்துகிட்டே என் அம்மா அப்பா கிட்ட இதை பத்தியே சொல்லிடாதீங்க சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அவன் யாருன்னு கேட்க அவன் ஜஸ்ட் என்னுடைய கிளாஸ்மேட் தான் சொல்றா. இது ஜஸ்ட் கிளாஸ்மேட்டா,
கிளாஸ்மேட் கூட யாராவது ரோட்ல கை பிடிச்சு நடப்பாங்களா? உன்னை கிஸ் பண்ற அளவுக்குலாம் ட்ரை பண்ணுவாங்களான்னு கேட்க, ஃபைனலா இவ்வளவு உண்மையா ஒத்துக்கிறா. அவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, அதை கேட்டு இவனுக்கு செம்ம கோவம் வருது. எவ்வளவு தைரியம் தான் அவனை உன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவ? இதுக்கப்புறம் அவனை நீ மீட் பண்ணவே கூடாது. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். இவன் இப்படிலாம் மிரட்டவும் அவ ரொம்பவே பயந்து போயிடுறா. சரிங்க மிஸ்டர் டேனியல் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இவ அப்படியே அழறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால ஹீரோயின் கிட்ட உன்னுடைய ஃபேவரட் டெசர்ட் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்து கொடுக்குறான். இது என்னுடைய ஃபேவரட் டெசர்ட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, உன்னுடைய சிஸ்டர் ரோசி தான் சொன்னா. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணதா? இதெல்லாம் நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன், அழாதன்னு சொல்லிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்றான். சரி, இத பத்தி மட்டும் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்ல, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுக்கப்புறம் நீ அவனை மீட் பண்ணவே கூடாது. அவனை பிரேக்கப் பண்ணிட்டு நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும். அப்படி நீ பண்ணா மட்டும்தான் நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். எல்லாரும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுறாங்க. அப்போ ஹீரோனுடைய பேரண்ட்ஸ் அவங்க மேரேஜ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் இன்னும் 1 மந்த்ல நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு ஹீரோனை தான் பாத்துட்டு இருக்கான். என்ன இவன் நம்மளே பாக்குறா? ஒருவேளை நம்ம விஷயத்தை பத்தி அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுக்க போறானு சொல்லிட்டு ஹீரோயின் வேற செம்மையா நர்வஸ் ஆயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனுடைய அம்மாவும் என்னாச்சுமா இதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. சரிம்மா, நாங்க எல்லாரும் வீக்கெண்ட்ங்கிறதால நாளைக்கு வெளியில போறோம், நீயுமே எங்க கூட வரியாமன்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கு ஒர்க் இருக்கா நான் வரலன்னு சொல்லிடுறா. ஆனா மனசுக்குள்ள அந்த சாங்க இவள மூவிக்கு கூப்பிட்டான் இல்லையா, அதனால அவன் கூட சேர்ந்து நாளைக்கு மூவிக்கு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கா. தென் மறுநாள் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி வெளியில போனதால ஹீரோயின் மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்கா. எல்லாரும் வீட்டுக்கு திரும்ப வரதுக்குள்ள சாங் கூட மூவிக்கு போயிட்டு வந்தாலும் சொல்லிட்டு ரொம்பவே அழகா ரெடி ஆயிட்டு சாங்குக்கு தான் கால் பண்ணி சொல்றா, நான் வந்துகிட்டே இருக்கேன், ரெடியாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல தான் ஹீரோ வந்து நிக்கிறான். அவன் அங்க பார்க்கவும் இவன் செம்மையா பயந்துட்டு இருக்கா. நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஆமா இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்டேன்னு கேக்குறான். அது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து மூவிக்கு போக போறேன்னு சொல்ல, இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது, வீட்டுல உட்காந்து படிக்கிற வேலையை மட்டும் தான் பாக்கணும். உன் பேரண்ட்ஸ் தான் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, லாஸ்டா நடந்த செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேமே, அதனால இன்னைக்கு நான் உனக்கு டியூஷன் எடுக்க போறேன், ஒழுங்கா உட்காந்து படின்னு சொல்றான். எது டியூஷன் எடுக்க போறீங்களா? நீங்களாம் ஒன்னு எனக்கு சொல்லி தர தேவையில்ல, நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்ல, அப்பனா போ, நானும் உங்க அம்மாக்கு கால் பண்ணி உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். சோ ஹீரோனுக்கும் வேற ஆப்ஷனே இல்ல. சரி நீங்க சொல்றதை கேக்குறேன், வீட்டுல உட்காந்து படிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவனை அவளை உட்கார வச்சு அவளுக்கு டியூஷன் எடுக்கிறான். பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா ஊர் சுத்து போகலான்னு பார்த்தா இப்படி உட்கார வச்சு படிக்க வைக்கிறானே சொல்லிட்டு ஹீரோயினும் செம்ம கடுப்புல உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளுக்காக பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இல்ல எனக்கு ஒண்ணு இந்த பால்லாம் தேவையில்லன்னு சொல்றா. இப்போ நீ இதை வாங்கி குடிக்க போறியா இல்ல நானே உனக்கு ஃபீட் பண்ணட்டுமான்னு கேட்டு பக்கத்துல வரா. வேணா வேணா நானே குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவள அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. சரி நீ குடி, நான் போயிட்டு ஒரு போன் கால பேசிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவா இங்கிருந்தே கிளம்பிடுறா. திரும்பி வந்து பார்த்தா ஹீரோயின் அப்படியே அந்த புக்கு மாதிரியே படுத்து தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண் வலிக்கிறான். பெட்ல தான் படுத்திருக்கா. நம்ம எப்படி பெட்டுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் சிஸ்டர் தான் வரா. அவனுக்காக கேக் எடுத்துட்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்றா. அப்போ ஹீரோனுடைய லிப்ஸ் வீக்கமா இருக்கத பாத்துட்டு, அவருடைய லிப்ஸுக்கு என்னாச்சு, இதுக்காக இந்த அளவுக்கு வீங்கி இருக்கு, ஏதாவது ஸ்பைசியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியான்னு கேட்க, அப்போ ஹீரோயினுக்கு மைண்ட் ஃபுல்லாவும் ஹீரோ மேலதான் போகுது. ஒருவேளை இந்த பால்ல ஏதாவது கலந்து கொடுத்து நம்மள கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்படி அவருடைய டவுட்டை பத்தி எப்படி அவகிட்ட சொல்ல முடியும், அதனால எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் அவகிட்ட எப்படி நீ ஹீரோவை மீட் பண்ண, அவங்க 2 பேருக்கும் எப்படி பழக்கமாச்சுன்னு கேட்க, அதுக்கு அவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு பிசினஸ் மீட்டிங்ல தான் அவனை இவ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். நிறைய பேரு ஹீரோ கூட ஒர்க் பண்ண ரெடியா இருந்தாங்களாம். ஆனா ஹீரோ அவங்க யாரையுமே செலக்ட் பண்ணாம இவ்வளவுதான் பர்டிகுலரா வந்து செலக்ட் பண்ணானா. ஸ்டார்டிங்ல 2 பேரும் கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா தான் பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் டேட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ மேரேஜ் வரைக்கும் வந்தாச்சுன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம மேரேஜுக்கு அப்புறம் 2 பேரும் ஹனிமூனுக்கு அப்ராட் போக போறதா பிளான் பண்ணிருக்கதாவும் சொல்லிட்டு இருக்கா. இப்படி அவ ஆசாசியா சொல்றதை கேட்கும் போது ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி நம்ம அக்கோடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. சரி டைம் ஆயிடுச்சு, வா போயிட்டு டின்னர் சாப்பிடலான்னு கூப்பிடுறா. ஹீரோயினும் வரதா சொல்றா. இவ உடனே ஹீரோக்கு தான் கால் பண்ணி எங்க கூட டின்னர் சாப்பிட வரீங்களான்னு கேட்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்றான். சரி ஒர்க்கர் இருந்தா பாருங்க, நானும் ஹீரோயினும் தனியா தான் சாப்பிட போகணும்னு சொல்ல, ஹீரோயின் டின்னர் சாப்பிட வரான்னு சொல்லவும் அவ கூட சேர்ந்து சாப்பிடறதுக்காகவே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு உடனே வரதா சொல்றான். இவங்க கூட டின்னர் சாப்பிட்டா ஹீரோ வரான்னு சொல்லவும் ஹீரோயின் கையில வச்சிருந்த ஸ்பூனை கீழே போட்டுறா. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த சாங்க கிட்ட இருந்தா கால் வருது. ஆஃப்டர்நூன்ல இருந்து உனக்கு கால் பண்றேன், என்னாச்சு, எதுக்காக போனை எடுக்கவே மாட்டேங்கிறேன்னு கேட்க, ஹீரோயினும் அவன் கூட மூவிக்கு வரதா சொல்லிட்டு வர முடியாம போனதுக்காக சாரி கேட்கிறா. அது மட்டும் இல்லாம இவ ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்றதால எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன்னால என்ன பார்க்க வர முடியுமான்னு கேட்க, அவனுமே வரதா சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோயின் ஒரு மாதிரி நர்வஸா உட்காந்துருக்கத பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு கேட்க, அப்படிலாம் எதுவுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். வீட்டுல எங்க அம்மா ஆள் இல்ல, எங்க அக்காவும் அவளுடைய ஃபியான்சி கூட வெளியில போக போறா, அதனால வீட்டுக்கு போனாலும் நான் தனியா தான் இருக்கணும், அதனாலதான் உன்னை வர சொன்னேன்னு சொல்றா. சரி அப்பனா நம்ம ஒண்ணு பண்ணலாம், பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம். உங்க அக்கா வீட்டுக்கு திரும்ப வந்ததும் அவ கால் பண்ணதுக்கு அப்புறம் நீ போகலான்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது ரூமுக்கு கூட்டிட்டு போறதுலதான் குறியா இருக்கா. இப்படி தன்னை எதுக்காக இவன் யூஸ் பண்ண பாக்குறான்னு தெரிஞ்சுக்காத ஹீரோயினும்
அவன் நல்லவன் நினைச்சு அவன் கூட அந்த ஹோட்டல் ரூமுக்கு வரதா சொல்லிட்டா இங்க இருந்து கிளம்புறா. அப்ப அவங்களுக்கு முன்னாடி சில ரவுடி பசங்க வந்து இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சாங்கும் ஹீரோனியை சர்வ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவங்க 2 பேரும் இருந்ததால அவனை அடிச்சு அங்க இருந்து திரத்தி விட அவனுமே இருங்க நான் போயிட்டு ஆள் கூட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்களும் ஹீரோனி கிட்ட தப்பா நடந்துக்கலான்ட்டு போகும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ தான் வரா. அவங்க 2 பேரையும் அடிச்சு திரத்தி விட்டுட்டு ஹீரோனி அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். ஹீரோனுடைய சிஸ்டரும் ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்ததெல்லாம் என்னாச்சுன்னு கேட்க அது வந்து சில பேர் அவளை அட்டாக் பண்ண வந்தாங்க. நான் தான் அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்தினேன்னு சொல்றா. ஹீரோயினும் தன்னை சர்வ் பண்ணதுக்காக ஹீரோக்கு தேங்க் பண்ணிட்டு போறா. அப்போ இந்த சிஸ்டர் இருக்காளையா ஹீரோடைய கையில அடிபட்டிருக்கத பாக்குறா. இப்படி ஹீரோனிக்காக அவன் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவளை காப்பாத்திட்டு வந்ததில்ல. அதை பார்த்துட்டு இவ செம்மையா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவளுக்கு ஹீரோயின் மேல தங்கச்சிங்கிற பாசெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே பொறாமப்பட்டிருப்பா. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் ஹீரோயின் மேலேயே பாசம் காட்டுறதால அவளையே எல்லாரும் கேர் பண்ணிக்கிறதால அதை பார்த்துட்டு இவ ரொம்பவே ஹீரோயின் மேல வெஞ்சன்ஸ்ல இருந்திருப்பா. இதுல ஹீரோ வேற இப்ப அவ மேல புதுசா அக்கறை காட்டவும் இவளுக்கு இருக்கிற வெஞ்சன்ஸ் இன்னமே அதிகமாகுது. அதனால ஹீரோயின் லைஃபையே நாசமாக்க போறேன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா மறுநாள் ஹீரோயினுடைய காலேஜ்ல தான் காமிக்கிறாங்க. காலேஜ் முடிஞ்சு ஹீரோயினும் ஃப்ரெண்டு கூட தான் வெளியில வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் ஹையர் ஸ்டடிக்காக அப்ராட் போகலான்ட்டு பிளான் பண்ணிருக்கா. அதை பத்தி தான் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரா. அப்ப அவருடைய கேப் வரவும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய கார் தான் வருது. ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்தாலே ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு இருக்கும் போது ஹீரோமே ஹீரோயின் கிட்ட வந்து இன்னைக்கு நைட்டே உங்க அக்கா டின்னருக்காக எங்க வீட்டுக்கு வர போறா. அதனால நீயுமே அவ கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, என் கூட கார்ல வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் எனக்கு வேலை இருக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்றா. ஆனா அவன் ரொம்பவே கம்பல் பண்ணி கூப்பிடவும் ஹீரோயினும் வேற ஆப்ஷன் இல்லாம அவன் கூட போறா. அவன் கூட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க அவன் வீட்டுல ஹீரோடைய சிஸ்டரை காணோம். என் அக்கா இன்னுமே வரலையா, நானுமே இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு பார்க்கும்போது உன் அக்கா வரதுக்கு டைம் ஆகும், அது வரைக்கும் நீ வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் சர்வ் பண்றான். சரி நீ சாப்பிடு இதோ வந்துட சொல்லிட்டு ஹீரோவா அங்கிருந்து நகர்ந்து போறான். அடுத்த செகண்டே ஹீரோயினும் பேக் எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்ஆக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து அவளை ஸ்டாப் பண்ணிடுறான். எங்க போறா, என்னை பார்த்தா உனக்கு அவ்வளவு பயமா இருக்கான்னு கேட்க அது வந்து எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளாஸ் அட்டன் பண்ண போகணும், நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்ஆக்கலான்னு பார்க்கும்போது இவன் டக்குன்னு அவளை தூக்கிட்டு வந்து அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இங்க பாருங்க மிஸ்டர் டேனியல், நீங்க குடிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க சொல்லிட்டு இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினால முடியல. அவங்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. இவ அழறத பார்த்துட்டு அவனுமே ஸ்டாப் பண்ணிடுறான். இதுதான் சான்ஸ். ஹீரோயினும் உடனே அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க என்ன எஸ்ஆகலன்னு பார்க்கும்போது ஹீரோவெல்லாம் இறந்திருக்கவே முடியல. ஏன்னா அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பான், ஒரு மாதிரி போதையிலே படுத்திருக்கான். அவனை இந்த நிலைமையில விட்டுட்டு போகிறதுக்கு ஹீரோனுக்கு மனசு வரல. அதனால அவருடைய சிஸ்டருக்கு தான் கால் பண்ணி ஹீரோ ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான், அவனை வந்து டேக் கேர் பண்ணிக்கன்னு சொல்ல அவ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காளாம். அதனால இப்போதைக்கு அவளால வர முடியாதுன்னு ஹீரோயினவே அவனை டேக் கேர் பண்ணிக்க சொல்றா. சரின்ட்டு ஹீரோயினா அவனை தூக்கலான்ட்டு அவன் கையை பிடிச்சு இழுக்கிறா. இவளால சுத்தமா அவனை இழுக்க கூட முடியல. தொப்புன்னு அவன் மேலே விழுந்துடுறா. இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோவா அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவன் பிடியில இருந்து எப்படியாவது எழுந்திருக்கலான்னு ட்ரை பண்றா. ஆனா இவளால சுத்தமா முடியல. அதனால அப்படியே ஹீரோ மேலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. அவ தூங்குனதுக்கு அப்புறம் இவனும் கண் வெளிச்சு பார்த்துட்டு அவ பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் பெட்ல இருந்துதான் கண் வெளிக்கிறா. லாஸ்ட் டைம் நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் அவ ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தனக்கு லாஸ்ட் நைட் எதுவுமே நடக்கலன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உயிரே வருது. நைஸா ஹீரோ கண்ணுல படாம எஸ் ஆகலன்னு பார்த்தா ஆப்போசிட்ல தான் ஹீரோ நின்னுட்டு இருக்கான். என்ன லாஸ்ட் நைட் நல்லா தூங்குனேன்னு கேட்க என்ன இவரு நார்மலா பேசுறாரு, ஒருவேளை லாஸ்ட் நைட் இவரு ட்ரிங்க்ஸ்ல இருந்ததால அவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கே ஞாபகம் இல்ல போல. அப்புறம் எதுக்காக நம்ம ஆக்கோட ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் நல்லா தூங்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது டைம் தான் ஆயிடுச்சுல, வா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு சாப்பிட சொல்றான். சரின்ட்டு அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே நைஸா அவகிட்ட அவன் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு கேட்க அவளுமே அதுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு தான் போய் சொல்றா. இவ போய் தான் சொல்றா அப்படிங்கறத ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். என்ன இவரு இப்படி முறைச்சிட்டு இருக்காரு, ஒருவேளை நம்ம போய் தான் சொல்றோங்கிறத கண்டுபிடிச்சாரோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும் போது உன் போனை கொடுன்னு கேக்குறான். ஆக்சுவலி ஹீரோயின் ஹையர் ஸ்டடிக்காக அப்டேட் போக போறா. சோ அதுக்காக சில அப்ளிகேஷன்லாம் போன்ல வச்சிருக்கா. இப்ப மட்டும் ஹீரோ போனை வாங்கி பார்த்தானா அந்த விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவ அப்டேட் போக போற விஷயத்த அவங்க அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. அதனால ஹீரோ கிட்ட போன் வந்து என்னுடைய பிரைவேசி என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. ஆனா ஹீரோ விட மாட்டேங்கிறான். எனக்கு உன் போனை பார்த்தே ஆகணும், போனை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நல்ல வேலையா இவன் போன் டெட்டா இருக்கும், அதனால போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறா. அப்பவே இவன் விட மாட்டேங்கிறான். போனை வேணா நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம், எல்லாமே முடிஞ்சு போயிடும் சொல்லிட்டு அந்த போன் எடுத்துட்டு ஹீரோயினா அங்க இருந்து ஓடி போகலான்னு பார்க்கும்போது அவளை இழுத்து அவ மடியில உட்கார வச்சுக்கிறான். என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவும் இவ கிட்ட உண்மையை சொல்றான். உண்மையிலே என்னுடைய டார்கெட் உன் அக்கா கிடையாது, நீ தான். உடனே அப்ரோச் பண்ணதா உன் அக்காவை ஒரு டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அவ கூட பழக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது ஹீரோயின் அங்க இருந்து போகலான்னு பார்க்க அவ தலையில அடிபட்டு அந்த இடத்துல மயக்கமாகிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண் விழிக்கிறா. லாஸ்டா ஹீரோ இவ கிட்ட பேசினாலையா அந்த வார்த்தைகள் தான் இவன் மைண்டுக்குள்ள
சீரியல் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ வந்து அவகிட்ட நார்மலா பேசிட்டு போறான். அவன் பேசுனதை வச்சு தனக்கு நடந்தது எல்லாமே கனவு போல இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவே அவளை வீட்டுல கூட்டிட்டு வந்து விடுறான். அங்க ஹீரோயினுடைய சிஸ்டரும் அவங்க அப்பாவுமே இருக்காங்க. 2 பேரும் ஹீரோவ வெல்கம் பண்ணி அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினிக்காக ஒரு புது ஃபோன வாங்கிட்டு வந்திருக்கதா சொல்லிட்டு, அவகிட்ட ஒரு நியூ ஃபோன தான் எடுத்து குடுக்குறான். இவ ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் சொல்றா. ஆனா அவ சிஸ்டர் தான் ஃபோன வாங்கிக்கோன்னு சொன்னதால ஹீரோயின் அந்த ஃபோன வாங்கிக்கிறா. ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சிம் கார்ட மாத்தி போட்டுக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் சிம் கார்ட மாத்திட்டு இருக்கா. ஃபோன் ஆன் ஆயிடுது. அப்போ கரெக்டா ஹீரோயின் அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. ஃபோன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிப்பாங்க. ஹீரோயின் அந்த சாங் கூட சேட் பண்ணிருப்பாளையா, அந்த சேட்டிங் ஹிஸ்டரி எல்லாம் பாத்துறாங்க. ஓங்கி ஹீரோயின் கன்னத்திலே பல்லார்னு அரைஞ்சி, எவ்வளவு தைரியம் தான் அவனை டேட் பண்ணிட்டு இருப்ப, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சான்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுவும் நார்மலா கூட திட்டல. என்ன அவன் கூட ஸ்லீப் பண்ணிட்டியா, ஒழுங்கா இன்னைக்கே என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் நீ அவனை மீட் பண்ணவே கூடாது, நாளைக்கே போயிட்டு அவனை பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவளை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசவும் அவளால தாங்கிக்கவே முடியல. எனக்கு உங்க யாரையுமே பிடிக்கல, இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவ ரூமுக்கு ஓடிடுறா. எங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது, இவங்க யாருமே தன்னை கண்டுபிடிக்காத இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்த விண்டோஸ் வழியா ஏறி குதிச்சு அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடுறா. வீட்டை விட்டு ரொம்ப தூரமா நடந்து வந்தவ ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு செம்ம கோவம் வருது. எங்க போனாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்தாரான்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிறா. லில்லி, உனக்கு என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு கோவப்படுற, எது வந்தாலும் பேசிக்கலாம், வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ ஹீரோயினும் பயங்கரமா கத்திட்டு இருக்கா. எனக்கு உங்க யாரையுமே பிடிக்கல, எனக்கு அந்த வீட்டுக்கு வரவும் பிடிக்கல, எதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்ன கண்ட்ரோல் பண்றீங்க, ஈவன் என் பேரண்ட்ஸ் கூட என்ன கண்ட்ரோல் பண்றாங்க, எல்லாரும் என் லைஃபை விட்டே போயிடுங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ என்ன உனக்கு, உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும், அவ்வளவுதானே, அதுக்கு பேசாம என் கூட என் வீட்டுக்கு வந்துரு, அங்க யாருமே உன்னை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம், எங்க வேணுமோ நீ போகலான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போகலான்னு பார்க்கும்போது கரெக்டா அங்க ஹீரோயின் அம்மா வந்துடுறாங்க. ஓங்கி அவ கண்ணத்திலே அரைஞ்சிட்டு திட்டிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும், எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, உங்க வீட்டுக்கு வரவும் பிடிக்கல, என்னை விட்டுங்க சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்கா. மறுபடியுமே அவங்க ஹீரோயினை தேடி போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி, இப்போதைக்கு அவ பயங்கர டென்ஷன்ல இருக்கா, நான் அவளை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினை தேடி போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஒரு வழியா அவகிட்ட பேசி சமாதானப்படுத்தி இவனுடைய வீட்டுக்கு தான் அவளை கூட்டிட்டு வரா. ஆல்ரெடி அவனுடைய வீட்டுல ஹீரோனிக்காகவே ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கான் போல. இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்காக தான் டெக்கரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல அவளை தங்கிக்க சொல்றான். இவனுக்கு உண்மையிலே நம்ம மேல அக்கறையா இல்ல நம்மள கவுக்கத்துக்கு தான் ட்ராப் பண்றானான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனுடைய எல்லா திங்ஸையும் அவ வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். அதை பார்த்த ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக என்னுடைய திங்ஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஒருவேளை அக்காவும் இங்க தான் தங்க போறாங்களான்னு கேக்குறா. இல்ல, உங்க அக்கா ஒர்க்ல ரொம்பவே பிஸியா இருக்கா, அதனால இந்த வீட்டுக்குலாம் வரமாட்டா, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இந்த வீட்டுல தங்க போறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷிவர் ஆகுது. இல்ல என்னால கண்டிப்பா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடலான்ட்டு பாக்குறா. ஆனா ஹீரோ விட மாட்டேங்கிறான், அவளை பிடிச்சு வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் இதுதான் உன்னுடைய வீடு, உன் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டு ஏன் கூட இந்த வீட்டுல தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். சும்மாவே அவனை பார்த்துட்டு பயந்துட்டு இருப்பாளையா, இவன் இந்த அளவுக்கு எல்லாம் மிரட்டி பேசவும் அவனால மேற்கொண்டு எதுவுமே பேச முடியல. அவன் சொல்றதுக்கு மட்டும் தலையாட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனே அவளை மறுநாள் காலேஜ் எல்லாம் கூட்டிட்டு வந்து டிராப் பண்றா. காலேஜ் முடிஞ்சதும் எனக்காக வெயிட் பண்ணு, நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதுக்கு அவளுமே சரின்னு சொல்லிட்டு இறங்கி போறா. அப்போ ஹீரோனுடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் சாங் இருக்கானையா, அவன் தான் ஹீரோயின் கிட்ட வந்து பேச வரான். நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, என் மேல கோவத்துல இருக்கியா, அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு ரீசனே யாரையாவது ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வரலாம் தான் போனேன், மத்தபடி நான் உன்னை கை விட்டுட்டுலாம் போகலன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கு ஹீரோயினும், எனக்கு ஒன்றும் உன் மேல கோவம் இல்ல, ஸ்டடீஸ்ல நான் ரொம்பவே பிஸியா இருந்ததால என்னால உன் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல சொல்லிட்டு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்த கிளம்பலான்னு பாக்குறா. ஆனா இவன் விடவே மாட்டேங்கிறான். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி, என்ன விஷயம் கேட்டா, அவனுக்கு நாளைக்கு பர்த்டேவா, அதனால கேடிவில ஒரு பிரைவேட் ரூம் புக் பண்ணிருக்கானா, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வருவாங்க, அதனால நீயுமே வான்னு சொல்லிட்டு அவளை இன்வைட் பண்றா. டைம் இருந்தா பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போயிடா. இவ அப்படி அவங்க கிட்ட பேசிட்டு போறது அவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணதுன்னு எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு ஹீரோயினும் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே வரா. அப்போ ஹீரோ தான் அவளுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏய், யாருடி இவருன்னு ஃப்ரெண்டு பொண்ணு கேட்க, அது வந்து இவனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. அப்போ ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, ஹீரோயின் என்னுடைய வீட்டுல இருந்து தங்கியிருக்கா, நான் அடிக்கடி வேற விஷயமா வெளியில போறதால அவ வீட்டுல தனியா இருக்கா, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்கல, ஹீரோனிக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்ல இவனும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடயே ஹீரோடைய வீட்டுக்கு போறா. அதுக்கப்புறம் ஹீரோடைய வீட்டுல 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் அந்த ஃபோன் காலை பேசுறதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுறா.
அப்ப இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் ஹீரோயினை கூப்பிட்டு இந்த டேனியல் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காரு, அதோட அவர் வீடு கூட எவ்வளவு பெருசா இருக்கு, கண்டிப்பா அவர் ரிச்சான பர்சனா தான் இருப்பாரு, உனக்கு ஏத்த ஜோடி தான் சொல்லும் போது ஏய் வாய மூடு என்ன பேசுறா, அவர் முதல்ல யாரும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி சொல்ல வரா. அதுக்குள்ளே அங்க ஹீரோ வரவும் வாய முடிக்கிறா. சரி எமிலி, உனக்கு எதுவும் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களான்னு ஹீரோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட கேட்க, எனக்கா பாய் ஃப்ரெண்டுக்குலாம் வாய்ப்பே இல்ல, ஹீரோயின் அளவுக்குலாம் நான் ஃபேமஸ் கிடையாது, அவளுக்கு தான் நிறைய பேர் எங்க காலேஜ்ல லவ் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் அவளை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஹீரோயின் சாங்க தவிர வேற எந்த பசங்களுக்குமே ஓகே சொன்னதே இல்லைன்னு சொல்லவும் ஏய் வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவகிட்ட கண்ணை காமிக்க அவளும் வாய முடிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோயின் அவளை அனுப்பி வச்சுட்டு திரும்புறா. அப்போ ஹீரோ இவளை பார்த்து செம்மையா முறைச்சிட்டு இருக்கான். என்ன உன் ஃப்ரெண்டு சொல்றது உண்மைதானா, இன்னமும் நீ அவனை டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல, நான் உண்மையிலே அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், அவ ஏதோ தெரியாம பேசிட்டு போறா, நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணதை பத்தி எல்லாம் அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னா அவன் போனை கூட சொல்லிட்டு செக் பண்றதுக்கு போனை கேக்குறா. இவ தர மாட்டேங்கிறா. ஆனா ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி போனை பிடிங்கி பாத்துறான். இவளுக்கு இன்னுமே அந்த சாங் சேட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையா கோபப்படுறான். மொத்த சேட்டிங் ஹிஸ்டரியவும் டெலிட் பண்ணிட்டு அவன் நம்பரே பிளாக் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நீ அவ கூட பேசவே கூடாது, உனக்கு இப்போதைக்கு ஸ்டடிஸ் தான் முக்கியம், படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவளை வான் பண்றான். ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி சோகமா இருக்கா. இவ இந்த மாதிரி அப்செட் ஆனதெல்லாம் ஹீரோ அவளுக்கு ஒரு ஆஃபர் தரான். இங்க பாரு லில்லி, உனக்கு அப்ராட் போயிட்டு படிக்கணுங்கிறது தானே ரொம்ப நாள் ஆசையா இருக்கு, நீ மட்டும் ஒழுங்கா படிச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை நானே அப்ராடுக்கு அனுப்பி வச்சு படிக்க வைக்கிறேன்னு சொல்ல உண்மையவன் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் மறுநாள் காலேஜ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட அவங்க அக்கா ஃபியான்சி முன்னாடி இவனுடைய லவ் மேட்டரை பத்தி சொன்னதுக்காக சாரி கேக்குறா. அது மட்டும் இல்லாம என்னால தானே சாங்கோடைய நம்பரை உங்க அக்காவுடைய ஃபியான்சி இவன் போன்ல இருந்து டெலிட் பண்ணாரு, எல்லா பிரச்சனைக்கு நான் தான் காரணம், அதனால என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு சாங்குக்கு பர்த்டே, அதனால நீ அவனை தேடி போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோனி அந்த கிளப்புக்கு தான் அனுப்பி வைக்கிறா. இவளுமே அந்த இடத்துக்கு போறா. அங்க யாருமே இல்ல, சாங் மட்டும் தான் இருக்கான். அவனுமே ஹீரோயின் கிட்ட இதுக்கு முன்னாடி அவளை அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்த முடியாம போனதுக்காக சாரி கேட்கிறான். இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கூட பண்ணி கொடுக்குறான். இவன் பேசுனதுல ஹீரோயினும் காம்ப்ரமைஸ் ஆகிடுறா. அவங்க கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட இருந்தா கால் வருது. யாரு கால் பண்றான்னு கேட்க, அது ஒண்ணு இல்ல ஸ்பேம் கால்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறா. ஆனா ஹீரோ விடாம கண்டினியூவா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவ்வளவு அந்த போனை சைலண்ட்ல போட்டுட்டு அவங்க கூட தான் சேர்ந்து அப்ராடுக்கு ஹையர் ஸ்டடிக்காக போக போற போல, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த சாங்குக்கு ஒரு போன் கால் வருது. கேக் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோ இன்னும் ரொம்ப நேரமா வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆகியா அவன் வராம இருக்கிறதால அவனுக்கு கால் கூட ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அவன் போன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறான். இவன் எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை தேடி வந்துட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ தான் அந்த சாங்க போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரவும் அந்த போன் எடுத்து அட்டென்ட் பண்றான். டேய் சாங், எங்க போயிட்டா, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றதுன்னு கேட்க, உனக்கு அவனை பாக்கணுமா, இந்த பக்கம் திரும்பி பாருன்னு சொல்ல ஹீரோன்னு திரும்பி பாக்குறா. அங்க ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். லில்லியை வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இந்த சாங்க இங்க கதறிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் போன்ல எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்கான். ஹீரோனிக்கா அவனை பார்த்துட்டு உடம்பெல்லாம் ஷிவர் ஆயிட்டு இருக்கு. அவனை பார்த்து பயந்துகிட்டே அவன் பக்கத்துல வரா. எவ்வளவு தடவை கால் பண்ண, ஏன் உன்னால என் காலை பிக் பண்ண முடியாதுன்னு கேட்டா ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, நான் இதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறா, அவனை ஏதோ போயிடாதீங்க விட்டுங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு போறா. உண்மையா சொல்ல போனா ஹீரோ எதுக்காக அந்த சாங்க அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருப்பானா, அந்த கிளப்புக்கு ஹீரோனை தேடி ஹீரோ போனப்போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் போன்ல பேசிருப்பான். ஹீரோயின் கூட இன்னைக்கு நான் எப்படியாவது ஸ்டே பண்ணி ஆகணும், அதனால எடுத்துட்டு வர கேக்ல ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துருவான்னு சொல்லிருப்பான். அதை கேட்டுட்டு தான் ஹீரோ அந்த அளவுக்கு அவனை போட்டு அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினி பார்க்க அவன் ரூமுக்கு வரான். அவளுக்கு ரொம்பவே ஃபீவர் அதிகமா இருக்கு. அதனால ஹீரோ தான் அவளுக்கு மெடிசனா கொடுத்து அவளை டேக் கேர் பண்ணிக்கிறான். ஆல்ரெடி அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததால எனக்கு ரொம்பவே குளிருது, வந்து ஹக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சு தொல்லை பண்ணிட்டு இருப்பா. அவனும் இதுதான் சான்ஸ், எனக்கு கிஸ் கொடுத்தாதான் அவனை ஹக் பண்ணிப்பேன்னு சொல்ல இவளுமே அவனுக்கு கிஸ் கொடுக்குறா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. முதல் நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணதால ஹீரோவை ஹக் பண்ணது கிஸ் பண்ணதுன்னு எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. அதனால ஹீரோ வருவா, அவன் கிட்ட நார்மலா தான் பேசுறா. அவனுமே எதையுமே காட்டிக்காம நார்மலா தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு எமிலிக்கு கால் பண்ணி சாங்க ஹீரோ அடிச்சதால அவன் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான், அவனை போயிட்டு பாத்துக்கோ, எனக்காக அவனை டேக் கேர் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் அமௌண்டையும் சென்ட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய பேரண்ட்ஸும் ஹீரோயினை பார்க்க ஹீரோடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. தான் பொண்ணை இந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டதுக்காக ஹீரோக்கு தேங்க் பண்றாங்க. இவனை அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கான். அதை பத்தி இவங்களுமே ஹீரோயின் கிட்டயும் சொல்றாங்க. அப்போ ஹீரோயினும் எங்க அக்கா வரலன்னு கேக்குறா. அவ ஒர்க் முடிஞ்சதோ வருவான்னு சொல்லிட்டு இவங்களும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண அங்க இருந்து உள்ள போறாங்க. ஹீரோயினும் பின்னாடியே போக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோவில ஸ்டாப் பண்ணி இது உனக்கான கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் ரிங்க தான் எடுத்து காட்டிட்டு இருக்கான். இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நினைக்கிறேன், என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை வேணான்னு சொல்றா. இல்ல கண்டிப்பா இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவ விரல போட்டு விட்டுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ அந்த சிஸ்டருமே வந்துடுறா. ஹீரோ அவங்க எல்லாருக்காகவும் நிறைய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஹீரோயினும் எப்படா இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கா. மறுநாள் எப்போதும் போல ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவ காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு
போறான். அவ அந்தாண்ட போகவும் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு கேப் பிடிச்சு அவங்க வீட்டுக்கு வந்துடுறா. அவளை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸும், என்னம்மா ஹீரோ நீங்க வரத பத்தி சொல்லவே இல்ல, திடீர்னு வந்திருக்கா, என்னாச்சுன்னு கேட்கும்போது, அம்மா எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, அந்த டேனியல் இருக்கா இல்லையா அப்படின்னு ஹீரோ பத்தி ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே ஹீரோயின் அப்பாவுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. சோ ஹீரோயின் அப்பாவும் ஹீரோயின் அங்க வந்திருக்கத பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல, அத கேட்ட ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம், நாளைக்கு மார்னிங் நானே வந்து அவளை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அதை கேட்ட ஹீரோயினும் பயங்கரமா கதறிட்டு இருக்கா, என்னால கண்டிப்பா அந்த வீட்டுக்கு திரும்ப போக முடியாது, எனக்கு அந்த டேனியல பிடிக்கல, மறுபடியும் அந்த வீட்டுக்கு என்ன போக சொன்னீங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு கூட வரமாட்டேன், கேம்பஸ்ல தங்கிப்பேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இவ இந்த அளவுக்கு பயப்படுறதால ஹீரோனுடைய அப்பாவும் ஹீரோக்கு தான் கால் பண்ணி, எங்க பொண்ணு ரொம்பவே பயப்படுறா, இதுக்கப்புறம் அங்க வரமாட்டேன்னு சொல்றா, அவ பேசாம இங்கேயே இருக்கட்டும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவுமே முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும் ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினும் அவ என்ன விட மாட்டா, கண்டிப்பா என்ன தேடி வந்துருவான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரூமுக்குள்ள போயிட்டு ரூமையும் லாக் பண்ணிக்கிறா. ஹீரோ சொன்னது மாதிரியே மறுநாள் காலையிலேயே ஹீரோனை தேடி ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்துட்டு இவ செம்மையா பேனிக் ஆகுறா. என்னால உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு அலறிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அவதான் அவங்கள பார்த்துட்டு பயப்படுறல, அவ பேசாம இங்கே இருக்கட்டும் விட்டுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றது கூட இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். உங்க பொண்ணு நல்லா படிக்கணும்ல, படிக்கணும்னா அவ இங்க இருந்தா கண்டிப்பா படிக்க மாட்டா, என் கூட வந்தாதான் படிப்பான்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். என்ன இவரு எந்த அளவுக்கு பண்றாருன்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் ரோஸுக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவும் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோனிக்கா ரொம்பவே கோவம் வருது. இவ்வளவு நாளா ரொம்பவே பயந்தா இல்லையா, இந்த தடவை ஹீரோ கிட்ட ரொம்பவே தைரியமா பேசிட்டு இருக்கா. உங்களுக்கும் எனக்கும் அப்படி என்ன உறவு இருக்கு, எதுக்காக என்ன இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா, ஒழுங்கா என்ன விட்டுருங்க சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் உயிரை கொடுத்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் பாத்தீங்கன்னா மெதுவா வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். எதுக்காக என்ன பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுற, நான் உன்னை ஹர்ட்லாம் பண்ண மாட்டேன், உன்னை டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் அழும்போது என்னை பார்த்து பயப்படும் போது எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா, நீ எங்க போனாலும் சரி நான் உன்னை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். எங்க ஹீரோயினுக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என் சிஸ்டர் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு என்ன ஹோம்லெஸ் ஆக்கிட்டான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்கா. இவனு ஹீரோயின் கிட்ட எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா, எதுக்காக என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்னு கேக்குறான். சோ ஹீரோயினுக்கும் நல்லாவே புரியுது இவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. அதனால அவனுக்கு ஏத்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. சரி நானும் நீங்க சொல்றதை கேட்டு உங்களுக்கு ஒபே பண்ணி நடக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் என்னுடைய ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி கிராஜுவேட் ஆகணும், அது வரைக்கும் நீங்க என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, என்னுடைய விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு இவனுமே சரின்னு சொல்றான். நான் உனக்கு டைம் தரேன், நல்லா படிச்சு கிராஜுவேட் ஆக, ஆனா அதுக்கப்புறம் உனக்கு எந்தவித சாய்ஸ் இருக்காது, நீ எனக்கு சொந்தமாயிடுவேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், அப்பனா என்னுடைய சிஸ்டர் ரோஸோட நிலைமையை பத்தி நினைச்சு பாத்தீங்களா, அவ எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கா, அவளை கன்சிடர் பண்ண மாட்டீங்களான்னு கேட்க, அவளை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும், நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒண்ணு மட்டும் தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்ல ஹீரோயினா அவனை தள்ளி விட்டுட்டா இங்கிருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ இருக்காலையா, ஹீரோயினுடைய சிஸ்டர் ரோஸ் இருக்காலையா, அவளுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவருடைய பர்த்டே பார்ட்டிக்கு தான் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போயும் கூட ஹீரோயினியா ஃப்ரீயா விட மாட்டேங்கிறா. அவ அக்கா கிட்ட கூட பேச விடாம அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பார்ட்டிக்கு ரோஸோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ ஹீரோ அந்த ரோஸுக்கு பர்த்டேங்கிறதால அவளுக்கு கிஃப்டா 10 மில்லியன் மதிப்புள்ள ஒரு காரை கொடுக்குறான். இப்படி இவ்வளவு எக்ஸ்பென்சிவான காரை அவளுக்காக பிரசன்ட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு கேரிங்கான பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவளை அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் அசந்த நேரமா பார்த்து ஹீரோயினை நைஸா அவன் அக்கா கிட்ட வந்து, என் போனு டெட் ஆயிடுச்சு, அதனால அவன் போனை கொடுக்குறியா, ஒரு போன் கால் பேசணும்னு சொல்லிட்டு அவன் போனை வாங்கிட்டு போறா. ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஜாங்குக்கு தான் கால் பண்றா. ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அப்ராட் போக போறாங்க. சோ அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போகணும்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா, அந்த எக்ஸாம் அவளை எழுத சொல்றான். அது மட்டும் இல்லாம அவகிட்ட சில டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீட் பண்ணலாமான்னு கேட்க, எவ்வளவு வரதா சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஹீரோ வந்தாரான். போனை பிடிங்கிக்கிறான். ஜாங் கிட்ட தான் ஹீரோயின் பேசினா அப்படிங்கறது இவனுக்கு நல்லாவே தெரியுது. வேணும்னே அவகிட்ட யார்கிட்ட பேசணும்னு கேட்க, அது வந்து என் கிளாஸ்மேட் கூட தான் பேசினேன், ஹோம்ஒர்க் விஷயமா தான் பேசணும்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருந்து போகலான்னு பார்க்கும்போது இவன் விட மாட்டேங்கிறான். அவளை பிடிச்சி வால்ல பின் பண்ணி, நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்தே என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா, என்ன உங்க அக்காவை பார்த்ததும் உனக்கு தைரியம் வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினுடைய சிஸ்டருமே வந்துடுறா. அக்காவுக்கு தெரிஞ்சா ஹர்ட் ஆயிடுவா, தயவு செஞ்சு விடுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ விட மாட்டேங்கிறான். அப்படியே அவளை பிடிச்சி கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றான். அதுக்குள்ள எங்க ரோஸோட ஃப்ரெண்டு வந்து, என்னாச்சு எதுக்காக இங்க நிக்கிறேன்னு கேக்குறா. அதுக்கு அவளுமே என் போனை என் தங்கச்சி வாங்கிட்டு போனா அதுக்காக தான் நிக்கிறேன்னு சொல்ல, அவதான் வளர்ந்துட்டால, அவ பாய் ஃப்ரெண்டு கூட போன்ல பேசுவா, நீ இதுக்கு போயிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ற, பேசி முடிச்சுட்டு போனை எடுத்துட்டு வந்து தருவான்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. இங்க இவனுமே ஹீரோயினே கிஸ் பண்ணி முடிக்க அவளும் அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம ஹீரோயின் சாங்க தான் மீட் பண்ண வந்திருக்கா. உனக்கு என்னாச்சு, எதுக்காக இப்பெல்லாம் கால் பண்ணல எடுக்க மாட்டேங்கிற, என் கூட கான்டாக்ட்லயே இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும், என் போன் உடஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அதுலயும் முக்கியமா என் அக்காவுடைய ஃபியான்சி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காரு, இப்ப கூட கிளாஸ கட் அடிச்சுட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்றா. சரின்ட்டு இவனுமே அப்ராட் போகிறதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் அவகிட்ட கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம நாளைய மறுநாள் தான் அந்த எக்ஸாம் வரப்போதான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா
அந்த பக்கமா ஹீரோ தான் கார்ல வரான். இவள பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்றான். அச்சோ இவன் வர கண்டுபிடிச்சானா அவ்வளவுதான், என் பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சாங் கிட்ட சொல்லிட்டு அவசர அவசரமா அங்கிருந்து ஓடிட்டு இருக்கா. இவ எதுக்கு இப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஹீரோ ஓடி போயிட்டு ஹீரோயினை பிடிச்சிடறான். அதுக்குள்ளே அங்க சாங் வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி நிக்கிறான். எதுக்காக அவளை தொல்லை பண்றா, அவளை விடுன்னு சொல்றான். அவனை பார்த்துட்டு இவன் செம்மையா கோவப்பட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அவனை எதுவும் பண்ணிடாத, அவனை விட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்காக பேசிட்டு இருக்கவும் இவனுக்கு ரொம்பவே கோவம் அதிகமா வருது. என்ன இவனை காப்பாத்த நினைக்கிறேன்னு கேட்க உடனே சாங் என்ன சொல்றானா, இவனை நான் கவனிச்சுக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஓடிப்போன்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. ஏண்டா உனக்குலாம் எவ்வளவு அடிச்சாலும் புத்தியே வராதான்னு சொல்லிட்டு சாங்க அடிச்சு போட்டுட்டு எப்போதும் போல ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். தென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் தான் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அவனை மீட் பண்ண போயிருப்ப, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல அவனை மீட் பண்ண கூடாதுன்னு, எதுக்காக போறேன்னு கேட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோயினும் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் மறுபடியும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், நான் ஆல்ரெடி அவனை பிரேக்கப் பண்ணிட்டான், வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அவன் கிட்ட போனேன்னு சொல்ல இவ எதுக்காக போனா அப்படிங்கறத அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அதனால அதை பத்தி அவன் எதுவும் பெருசா கேட்டுக்கல. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துகிட்ட என்னோட இன்னொரு முகத்தை பாப்பன்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ணிட்டு போறான். அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அவ அக்காக்கு தான் கால் பண்ணி வர சொல்ல அவளுமே அங்க வந்துடுறா. அவளை பார்த்ததுமே ஓடி போயிட்டு அவளை ஹக் பண்ணி ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் அப்ராட் போகலான்னு இருக்கேன், அதுக்கு நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. இவ அப்ராட் போயிட்டானா நம்ம ரோட்டே கிளியர் ஆயிடும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்றா. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போறதா ப்ராமிஸ் பண்றா. அதுக்கப்புறம் மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, எப்படியும் நாளைக்கு ஹீரோ வேலைக்கு போயிடுவான், அக்கா வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்க கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ தான் வரா. உங்க அம்மா தான் லைன்ல இருக்காங்க பேசுன்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறான். சொல்லுங்கம்மான்னு கேட்டிருந்தா அவங்க பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ அப்ராட் போக போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல, ஹீரோ தான் போட்டு கொடுத்துருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான், எங்களுக்கே தெரியாம அப்ராட் போக பிளான் பண்ணிருப்பேன், இதுல உன் அக்கா வர உனக்கு ஹெல்ப் பண்றாளா, உங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுக்கிறேன், இப்பவே நாங்க கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இவ்வளவு போனை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோவும் போயிட்டு அவளை கன்சோல் பண்றான். இங்கே ஸ்டடீஸ்லாம் நல்லா தானே இருக்கு, எதுக்காக அப்ராட் போகணும்னு நினைக்கிற, அப்ராட்லாம் போக வேணாம், இங்கே இரு, உன் பேரண்ட்ஸ் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ண ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. எதுக்காக எப்ப பாரு எல்லாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என் லைஃப்ல நான் என்ன பண்ணணுங்கிறத நான் தான் டெசிஷன் எடுக்கணும், எதுக்காக நீங்க எல்லாம் டெசிஷன் எடுக்கிறீங்க, இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விஷயத்துல யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. சரி நீ கோவத்துல இருக்க, ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஹீரோமே அங்க இருந்து வெளியில போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனுடைய பேரண்ட்ஸ்மே அங்க வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோயின் கையில நைஃபை வச்சுக்கிட்டு கையை கட் பண்ணிக்கிறா. அவளை அந்த நிலைமையில பார்க்கவும் இவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. என்னமா பண்றா, கத்தியை கீழே போடுமான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல முடியாது, நீங்க என்ன அப்ராட் போக அலோ பண்ணாதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத விட்டாதான் நான் கத்தி கீழே போடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோ போயிட்டு அவ கையை பிடிச்சிக்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கேட்க ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, ஒண்ணு என்ன எக்ஸாம் எழுத அலோ பண்ணுங்க, இல்லன்னா நான் இங்கேயே செத்து போறேன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டுறா. நெக்ஸ்ட் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. டாக்டர் அவளுக்கு கையில கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா அப்சர்வேஷன்ல இருக்கணும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோனிக்கு இந்த மாதிரி ஆனது கேள்விப்பட்டு அங்க ஹீரோனுடைய சிஸ்டருமே வரா. அவளை பார்த்ததுமே ஹீரோனுடைய அம்மா அவளை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான், அவதான் ஏதோ சின்ன பொண்ணு அவள் போக போறேன்னு சொன்னானா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்க, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆகட்டும், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இங்க இருந்து யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்ல ரோசா அவங்க அம்மா அப்பாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறா. எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோவா அந்த டோரை லாக் பண்ணிட்டு இவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே அவ பக்கத்துல வரா. இங்க ஹீரோனிக்கா செம்மையா ஷிவர் ஆகுது, என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. இவனு ஹீரோயின் பக்கத்துல வந்து எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய பெர்மிஷன் இல்லாம அவன் உயிரை பறிச்சுக்க பாத்திருப்ப, நீ தான் இந்த மாதிரிலாம் என்ன பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினா அவ ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளை எதுவும் பண்ணல, இருந்தாலும் அவளை பயமுறுத்திருப்பான் போல, அதனால ஹீரோயின் கிட்ட இந்த தடவை ஏதோ போனா போதுன்னு விட்டுறேன், ஆனா மறுபடியும் இந்த மாதிரி பண்ணனு வச்சுக்கோயேன், இப்போ ஆரம்பிச்சதா பினிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் ரொம்பவே பயந்து போயிருக்கா. சரின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு இருக்கா. இப்பதான் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு சரி நீ ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து எஸ்ஸாங்கி அவன் ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஹீரோயின் ஹீரோ பத்தி சொல்லிருப்பா போல, அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுறா. பேசாம நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு கேட்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அவங்க கிட்ட பணம் பலம் பவர்னு எல்லாமே இருக்கு, ஈஸியா இந்த விஷயத்த ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான், அது மட்டும் இல்லாம இதுல என் அக்காவுடைய வாழ்க்கையுமே இருக்கு, இதை பத்தி அவளுக்கு தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவா, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்ராட் போகிறது மட்டும்தான், உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணுமே ஹீரோனிக்கு ஹெல்ப் பண்றதா சொல்றா. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத வச்சிருப்பா போல. அவளுமே எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வரா. அங்க சாங்கும் ஃப்ரெண்டு பொண்ணு தான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு நடந்ததை பத்தியும் ஹீரோ பத்தியும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சாங் கிட்ட சொல்லிருப்பா போல, அதனால அவனுமே ஹீரோயினை பார்த்துட்டு அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஹீரோ கிட்ட இருந்தா கால் வருது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா, திடீர்னு பார்த்தா அவளை காணும். அவ எங்க போனன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க இந்த பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. ஹீரோ இன்னும் ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. இப்போ என்ன பண்றது, கண்டுபிடிச்சனா மறுபடியும் என்ன அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. அப்போ இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் அவன் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுறேன் வான்னு சொல்லிட்டு
ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. ஆல்ரெடி ஹீரோயின் வீட்ல ஹீரோயின் எங்கேயோ போயிட்டான்னு தெரிஞ்சு ஹீரோயினுடைய அம்மாவும் ரோஸை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அப்ப கரெக்டா ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டு கூட அந்த வீட்டுக்குள்ள போறா. அவளை பார்த்துட்டு செம்மையா கோவப்படுறாங்க. பக்கத்துல ஒரு ஸ்கேல் இருக்கா, அதை எடுத்து அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் அவங்கள ஸ்டாப் பண்றா. இங்க பாருமா, இது எங்க ஃபேமிலி விஷயம், நீ இதுல தலையிடாத சொல்ல அவளுமே இங்க இருந்து வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சிஸ்டர் ரோஸ் இருக்கா இல்லையா, அவங்க அம்மாவா சமாதானப்படுத்தலான்ட்டு வரும்போது அவங்க இவன் மேல ரொம்பவே கோவப்படுறாங்க. எல்லாமே ஒன்னாலதான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துன்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. கோவத்துல ஒரு சில வார்த்தைகளையும் விட்டுறாங்க. நீயும் உன் அம்மா மாதிரி தானே, நீ மட்டும் எப்படி இருப்பன்னு கேட்க உடனே ஹீரோயின் அப்பா வந்து என்ன பேசுற வாய மூட சொல்லிட்டு வைஃபை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன உங்க பொண்ணை பத்தி பேசுனதும் உங்களுக்கு கோவம் வந்துச்சான்னு கேட்டா அவரையுமே பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் அப்பா இருக்காரு இல்லையா, அவரு வேற ஒரு லேடி கூட அஃபேர்ல இருந்திருப்பாரு. அந்த அஃபேர்ல பிறந்த பொண்ணு தான் இந்த ரோஸ். இருந்தாலும் ஹீரோயின் அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் அந்த வீட்டுல அவளை சொந்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்திருப்பாங்க. இப்ப கோவத்துல அந்த விஷயத்தெல்லாம் வெளியில சொல்ல அதை கேட்டு இவன் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. ரோஸ் அழறத பார்த்துட்டு ஹீரோனிக்கு மனசை கேட்கல. போதும் நிறுத்துங்கம்மா, எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். எதுக்காக இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்க, எல்லாத்தையும் எங்களுடைய நல்லதுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு ஆனா உங்களுக்கு பிடிச்சதான் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறீங்க. நீங்க தான் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்கன்னா அந்த டேனியல் இருக்கான் இல்லையா, அவன் அதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்றான். உங்களுக்கு அவனை பத்தி தெரியுமா? என்னைக்காவது என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்கீங்களா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா, என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றான். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான். அவன் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ண தெரியுமா, என்ன கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. இவ இப்படிலாம் அழுது புலம்பி ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ பொண்ணு ஓவர் பிரஷர்ல தான் இந்த மாதிரிலாம் பெனாத்திட்டு இருக்கதா நினைச்சு அவங்க அப்பா அவளை கன்சல்ட் பண்ணி ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. இங்க ஹீரோனிக்கா சுத்தமா முடியல. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்றதை நம்புறாங்க, சொந்த பொண்ணு சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ரூமுக்குள்ள வந்து அவளையே பாத்துட்டு இருக்கா. அவனை பார்த்ததுமே இவ செம்மையா பயந்து போயிடுறா. நீ எப்படி என் ரூமுக்குள்ள வந்தான்னு கேட்டு கத்திட்டு இருக்கா. இங்க பாரு லில்லி, உன் பேரண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க, சத்தம் போடாதன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அம்மா அப்பா யாராவது வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. வாய மூடு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் நீ வாய மூடல, உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் சைலண்ட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிரதர் வெளியூர்ல இருந்திருப்பான், இப்பதான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவனுமே ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீரோவுமே பாக்குறான். நீங்க டேனியல் தானே, உங்களை பத்தி ரோஸ் நிறையவே சொல்லியிருக்கா. நான் லில்லி ரோஸோடைய பிரதர்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பிரதரும் ஹீரோனிக்காக சாக்லேட் டாய்ஸ்ல வாங்கிட்டு வந்திருப்பான் போல, அதெல்லாம் அவகிட்ட எடுத்து கொடுத்துட்டு சரிவா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இவ்வளவு அந்த திங்ஸ் எல்லாம் அவ ரூம்ல வைக்க வரா. ஹீரோவும் பின்னாடியே வந்து அவளை பிடிச்சிக்கிறான். எதுக்காக அவன் கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருக்கா, அவன் கிட்ட இருந்து விலகிறன்னு சொல்லிட்டு வான் பண்றான். என்ன பேசுறீங்க, அவன் யார் தெரியுமா, என் சொந்த பிரதர், அவன் கிட்ட என்ன பேசக்கூடாதுன்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நீ மத்த மேன்ஸ் கூட பேசுறது சுத்தமா பிடிக்காது, அதனால மத்தவங்க கிட்ட இருந்து விலகிறன்னு சொல்லிட்டு வான் பண்றா. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சிஸ்டர் அங்க ரூமுக்குள்ள வரா. அவளை பார்த்ததுமே ஹீரோயினும் டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோவை பார்த்துட்டு நீங்க இவ ரூம்ல என்ன பண்றீங்க, அம்மா லில்லி எங்கன்னு கேட்க அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கா, நான் வந்துதான் அவளை கூட்டிட்டு வரேன், நீ போன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சிருது. எதுக்காக உன் அக்கா பார்த்துட்டு இந்த அளவுக்கு பயப்படுறேன்னு கேட்க அது வந்து இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சா ரொம்பவே ஹர்ட் ஆவா, அதுக்காக தானே சொல்லும் போது சரி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அவன் பிரதர் கிட்ட இருந்து விலைக்கேறன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கணத்துல கிஸ் பண்ணிட்டு போறான். இவன் அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு போனது அவகிட்ட பேசுனதுன்னு எல்லாத்தையும் ஜன்னல் வழியா ரோஸ் பார்த்துட்டு இருக்கா. இவங்களை பார்த்துட்டு செம்மையா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோக்கு பயந்து வீட்டுக்கு கூட போகாம அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறா. அப்ப கூட ஹீரோ விடாம அவளை தேடி அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போயிடுறான். இது லேடிஸ் ஹாஸ்டல், இங்க எதுக்கு வந்தீங்க, ஃபர்ஸ்ட் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இங்க வந்து தங்கிக்கிட்டேன்னு கேட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவனுமே அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிடுறான். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த ரூமுக்குள்ள வராங்க. ஹீரோயின் ரொம்பவே பதட்டமா இருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்க, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேட்க அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. அது சரி, என்னது இது கழுத்துல ரெட் கலர் மார்க் இருக்கு, ஒருவேளை அவன் பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணியான்னு கேட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவன் அக்கா கிட்ட இருந்தா கால் வருது. அவ ஹீரோயினுக்காக ஃபுட் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காளாம். கேட் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வெளியில வான்னு சொல்ல இவளுமே வரதா சொல்லிட்டு போனை வைக்கிறா. இன்னொரு பக்கம் இந்த சிஸ்டர் இருக்காளையா, அவ கேட் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுடைய அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஹீரோ வெளியில போறத பாக்குறா. டேனியல் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை ஹீரோயினை பார்க்கதான் இங்க வந்திருப்பானு சொல்லிட்டு யோசிக்கும் போது அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுமே அங்க வந்தாரா. ஹீரோயின் ரொம்பவே நர்வஸா இருக்கிறதுல என்னாச்சு, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, என் மேல உனக்கு ஏதாவது கோவமான்னு கேட்க இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைதான், மத்தபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. சரி சரி, நான் உனக்காக உன்னுடைய ஃபேவரட் கப் கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க தான் மேல அக்கா எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே மெல்ட் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இவளுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்னம்மா உன் தங்கச்சி போய் பாத்தியா, அவ நல்லா இருக்காளான்னு கேட்க நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அவ நல்லாதான் இருக்கா, இப்பதான் அவளை பார்த்தேன்னு சொல்றா. சாரிம்மா, இதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன், என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே,
மனசுல எதுவும் வச்சுக்காதமா சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ஆனா இவளுக்கு மனசு ஃபுல்லாவும் பயங்கரமான வெஞ்சன்ஸ் மட்டும் தான் இருக்கு. நீங்க எல்லாரும் எனக்கு பண்ணதுக்கு உங்க எல்லாரும் என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றானா சாங்க தான் மீட் பண்ண போறா. இவனு அவகிட்ட என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க, லில்லிய பத்தி ஏதாவது பேசணுமான்னு கேட்க, ஆமா அவளை பத்தி பேசதான் வர சொன்னா. நீ மட்டும் நான் சொல்றதை கேட்டுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஹீரோயின் கிடைப்பா, எனக்கும் ஹீரோ கிடைப்பா. நம்ம 2 பேருடைய ரூட்டும் கிளியர் ஆயிடும். அதுலயும் முக்கியமா எங்க ஃபேமிலி முன்னாடி நீ ஹீரோயினே ஹியூமிலேட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோயேன், ஹீரோவே அவளை கிவ் அப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட டீல் பேசுறா. இவ ஜஸ்ட் ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கதான் நினைக்கிறா. அவன் மேல பாசம்லாம் இல்ல அப்படிங்கிற விஷயம் இவனுக்குமே நல்லா புரியுது. அதனால இவனுமே அவகிட்ட என்ன சொல்றானா, எனக்கும் அவளை மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்ல, ஜஸ்ட் அவ கூட ஸ்லீப் பண்ண மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவ டீலுக்கு ஓகே சொல்றான். ஆக்சுவலி இவ பிளான் என்னன்னா, ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்து ஜாங் கூட எப்படியாவது ஸ்டே பண்ண வச்சு எல்லாரும் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்த வைக்கணுங்கிறது தான். அதுக்காக ஹீரோயினை ஒரு ஹோட்டலுக்கு தான் சாப்பிட கூட்டிட்டு வந்திருக்கா. அங்க ஹீரோயின் மட்டும் இல்லாம ஹீரோயின் அம்மாவுமே வந்திருக்காங்க, கூட ஹீரோமே இருக்கான். 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அங்க இருக்கிற ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அங்கிருந்து வெளியில வரா. திடீர்னு அவளுக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு இந்த சாங் தான் வரான். என்னாச்சு, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு கேட்க, அம்மா நீ எப்படி இங்க வந்துன்னு கேக்குறா. அது வந்து நான் சாப்பிட தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். இங்க பாரு சாங், எனக்கு தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது, என் அம்மா வர அங்க வெயிட் பண்ணுவாங்க, என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த, நான் எங்க அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பாக்குறா. ஆனா இவன் விடவே மாட்டேங்கிறான். நானும் எத்தனையோ தடவை உன்கிட்ட இன்டிமேஸ்ல இருக்க ட்ரை பண்ணேன், ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். இன்னைக்கு உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணா. ஹீரோயின் அவன் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோ தான் வரான். அந்த சாங் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை அவன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினு கண் விழிக்கிறா. ஆப்போசிட்ல ஹீரோ தான் உட்காந்துருக்கான். எனக்கு என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும் போது, உனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றான். யாரு ட்ரக்ஸ் கொடுத்திருப்பா, ஒருவேளை சாங் தான் கொடுத்திருப்பானோ. இல்ல இல்ல அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான், அவன் ரொம்பவே நல்லவன் சொல்லிட்டு இப்ப கூட அவனை தான் நம்பிட்டு இருக்கா. ஹீரோக்கா செம்மையா கோவம் வருது. இவ்வளவு நடந்து கூட நீ இப்ப கூட அவனை நம்பிட்டு இருக்கல, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இதுக்கு முன்னாடி அவனுடைய பர்த்டே பார்ட்டில எதுக்காக அவனை அடிச்சுன்னு தெரியுமா, அப்பவும் கேக்ல அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணான், அதுக்காக தான் அவனை அடிச்சுன்னு சொல்லும் போது அதை இவன் நம்பவே மாட்டேங்கிறா. கண்டிப்பா எனக்கு அவன் ட்ரக்ஸ் கொடுத்துருக்க மாட்டான், அவன் ரொம்பவே நல்லவன், நீங்க தான் போய் சொல்றீங்க சொல்லிட்டு இவன் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோனுடைய சிஸ்டரும் அவங்க அம்மாமே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டு, இங்க என்ன 2 பேரும் பண்றீங்க, உனக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது, இந்த ரோஸ் இதுதான் சான்ஸ்ன்ட்டு, அம்மா நீங்க மீட்டிங் போறதா தானே சொல்லிட்டு போனீங்க, இவ கூட இந்த ரூம்ல என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. அதை கேட்ட ஹீரோயின் அம்மாவும், அப்பனா நீ என்ன சொல்ல வர, உன் தங்கச்சி உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சீக்கிரட்டா அஃபேர்ல இருக்கான்னு சொல்ல வரியான்னு கேட்க, இல்லம்மா நான் அப்படியே சொல்ல வரல, நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம்ல, அப்ப ஹீரோயின் வெளியில வந்தா, அப்போ ஒரு பையன் வந்து அவளை மீட் பண்ணான். அது மட்டும் இல்லாம நம்ம நெய்பர்ஸ் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்ல ஆள் இல்லாதப்போ நம்ம வீட்டுக்குள்ள அடிக்கடி ஒரு பையன் வந்து போயிட்டு இருக்கானா, ஒருவேளை இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்னு அந்த சாங்க பத்தி அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறா. அதை கேட்டுட்டு இவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் அந்த சாங் கூட தான் சுத்திட்டு இருக்கியா, அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், இவன் மேல எந்த தப்பு இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாங் தான், அவன் தான் இவளுக்கு ட்ரக் கொடுத்துருக்கான், இப்போதைக்கு என்னுடைய கஸ்டடியில தான் பக்கத்து ரூம்ல இருக்கான்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அவசரப்பட்டு பொண்ணை திட்டினதுக்காக அவகிட்ட சாரியும் கேக்குறாங்க. அப்ப இந்த ரோஸ் இருக்காலையா, பரவாயில்ல விடுங்கம்மா, நீங்க ஏதோ அவளை நினைச்சு ஒரே பண்ணிக்காதீங்க, நான் கூட அவன் மேல இருக்கிற அக்கறையில தான் அவளை பத்தி உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. ஆமா உண்மையிலே உனக்கு அவன் மேல ரொம்பவே அக்கறை அதிகமா தான் இருக்கு, அக்கறை இருந்ததோடு தான் அந்த ஜாங்க இங்க வர சொன்னியான்னு கேக்குறான். என்ன சொல்றீங்க, நான் இதுக்காக ஜாங்க இங்க வர சொன்னேன், நான் ஏதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலன்னு சொல்லும் போது, போது நிறுத்து, ஜாங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான், இதுக்கப்புறமா நீ நடிக்க தேவையில்ல, உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்காக தான் ஒன்னு அப்ரோச் பண்ணேன்னு, எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் எவ்வளவு தைரியம் தான் அவளுக்கு ட்ரக் கொடுத்து ஜாங் கூட அவளை ஸ்டே பண்ண வைக்கலான்ட்டு பிளான் போட்டிருப்பேன். நம்ம அக்ரிமெண்ட் படி நம்ம 2 பேரும் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் பார்ட்னர்ஸ் மட்டும்தான், இன்னையோட நம்ம கான்ட்ராக்ட முடிச்சுக்கலாம்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோனிக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. அப்பனா என் அக்கா பணத்துக்காக உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு பார்ட்னரா நடிச்சிருக்காளான்னு கேட்க, அதுக்கு ஹீரோமே ஆமான்னு சொல்றான். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னுடைய டார்கெட் நீ மட்டும்தான், நான் ஒண்ணு மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இவன் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா கூட ஷாக் ஆகாம அமைதியா தான் இருக்காங்க. அப்பனா முன்னாடியே ஹீரோ பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, மொத்த ஃபேமிலியும் பிளான் பண்ணி தான் என்ன ஹீரோ வீட்டுக்கு அனுப்பி வச்சிங்களா கேட்டு திட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய பிரதர் தான் வரா. உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது இந்த ரோஸ் தான், அதுக்கான எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஜூஸ்ல ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துருப்பா இல்லையா, அந்த கிளாஸ் தான் எடுத்து காட்டிட்டு இருக்கான். ஃபைனலா இவளுமே உண்மையை ஒத்துக்கிறா. அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து அவளை அரைஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் நீ எனக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்காங்க. ஆமா இதுக்கு முன்னாடி மட்டும் நீங்க என்ன பொண்ணா பாத்தீங்களா, உங்களுக்கு எப்போதும் உங்க பையனும் உங்க பொண்ணும் தானே முக்கியம் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி, நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எது பேசினாலும் அது போலீஸ் கிட்ட போய் பேசிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கார்ட்ஸை கூப்பிட்டு அவளை இழுத்துட்டு போக சொல்ல, அவங்களுமே அவளை வந்து
சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின் கிட்ட பேசலான்ட்டு வராங்க. எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல, என்ன தனியா விடுங்க, எல்லாரும் இங்க இருந்து வெளியில போங்கன்னு சொல்ல பிரதரும் அவங்க அம்மாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேச வரா. நான் சொன்னது அவங்கள மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்துதான் சொன்னேன், நீங்களுமே இங்க இருந்து வெளியில போங்கன்னு சொல்லிட்டு அவனை கத்தி விட்டுறா. இவனும் வழக்கம் போல அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஓங்கி அவன் கண்ணத்துல அரைஞ்சிடுறா. இதுக்கு முன்னாடி என் அக்காவுக்கு நம்மளை பத்தி தெரியக்கூடாது, அவ கஷ்டப்படுவான் தான் அமைதியா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் யார்கிட்ட இருந்தும் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நானும் இதுக்கப்புறம் உங்களை பார்த்து பயப்பட மாட்டேன், நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. மறுபடியும் முன்ன மாதிரி என்ன ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் சூசைட் தான் அட்டன் பண்ணேன், இதுக்கப்புறம் உண்மையிலே பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அதனால ஹீரோமே எதுவுமே பேசாம இங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டு கூட தான் காலேஜ்ல இருந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தான் அவகிட்ட பேச போயிருக்கான். என்ன விஷயம் கேட்கும் போது எனக்கு உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா கூப்பிடுறான். ஹீரோயினும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கூட தனியா பேச போறா. சரி சொல்லுங்க, என்ன விஷயம் கேட்க. அது நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அந்த ஜாங் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். உன் அக்காவும் அவனும் சேர்ந்து தான் உனக்கு ட்ரக்ஸ் கொடுக்க பார்த்தாங்கன்னு எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டான்னு சொல்ல. அவ்வளவுதானா, இதை சொல்லதான் என்ன வர சொன்னீங்களே கேட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் அவளை பிடிச்சி ஸ்டாப் பண்றான். அவன் கையை உதறி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதுக்கு முன்னாடியே அப்புறம் இருக்க ஸ்டடீஸ்க்காக போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பா இல்லையா, அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டலாம். அவங்க ப்ரொஃபசர் தான் கால் பண்ணி அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினிக்கா செம்ம ஹாப்பியா இருக்கு. ஃபைனலா நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த ஹீரோ அவன் கழுத்துல ஒரு போடு போட்டு அவளை மயக்கமாக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் கண் விழிக்கிறா. பார்த்தா ஹீரோடைய வீட்டுல பெட்ல தான் படுத்திருக்கா. அவ கையெல்லாம் ஹீரோ கட்டி போட்டு வச்சிருக்கான். அவனை பார்த்ததுமே செம்மையா கோவப்படுறான். மறுபடியும் நீங்க கூட்டிட்டு வந்துட்டியா, என்ன விட போறியா இல்லைன்னு கேட்டு கத்திட்டு இருக்கா. ஏன் விட்டா அப்ராடுக்கு ஓடி போகலான்னு பாக்குறேன்னு கேட்க இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்படியே பக்கத்துல இருக்கிற போனை பாக்குறா. ஆக்சுவலி இந்த போனை ஹீரோ தானே அவளுக்கு பிரசன்ட் பண்ணிருப்பான். சோ அந்த போன்ல தான் ஏதோ ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணிருக்கான் அப்படிங்கறது இவளுக்கு ரியலைஸ் ஆகுது. இவனு ஹீரோயின் பக்கத்துல வந்து அவ்வளவு ஈஸியா உன்னால எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்க அவன் வாயை பொழிச்சு நேரம் நறுக்குன்னு கடிச்சு விட்டுறா. இவனுக்கா செம்ம கோவம் வருது. எத்தனை தடவை சொல்லிருக்கா நீ எனக்கு சொந்தமானவன்னு, அப்படி இருந்தும் என்னை விட்டு அப்ராட் போக பாக்குறேன்னு கேட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்க அப்படியே அவ கூட இன்டிமேட்ஸ்ல இருந்துறா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவன் கிட்ட பில்ஸ் கூடன்னு கேக்குறா. பில்ஸ் எல்லாம் கிடையாது, நீ பிரெக்னென்ட் ஆகணும்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, நான் எதுக்காக பிரெக்னென்ட் ஆகணும், உங்களுக்கு குழந்தை வேணும்னா வேற ஏதாவது பொண்ணுங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்ல. எனக்கு மத்த பொண்ணுங்களாம் தேவையில்ல, நீ மட்டும் தான் தேவை, உன் மூலியமா பிறக்கிற குழந்தை மட்டும் தான் வேணும், ஏன்னா நான் ஒண்ணு மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு கேட்கும் போது இங்க பாரு லில்லி, நம்மள பத்தி அவன் பேரண்ட்ஸ் கூட தெரியும், நம்ம 2 பேரும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோனிக்கா செம்ம கோவம் வருது. என்னால கண்டிப்பா உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, உங்க குழந்தைய சுமக்கவும் முடியாது. எனக்கு இப்போ பில்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா, நான் அப்ரோட் போகணும், ஹையர் ஸ்டடி எல்லாம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. இவ அப்படி ரொம்ப டார்ச்சர் பண்றதால அவனுமே டேப்லெட் எடுத்துட்டு வந்து கொடுக்க ஹீரோயினும் அதை வாங்கி முழுங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் குளிச்சுட்டு வந்து அவன் முடியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோமே அங்க வரான். அந்த ஹேர் ட்ரையர் எடுத்து அவன் முடியெல்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் அவன் கிட்ட என் ஃபேமிலி மெம்பர்ஸா பாக்கணும் போல இருக்கு, என்ன வெளியில போக அலோ பண்ணுங்கன்னு சொல்ல. அதான் நான் தான் உனக்கு போன் கொடுத்துருக்கேன்ல, போனை யூஸ் பண்ணி பேசிக்கோ, வெளியில எல்லாம் போக வேணாம்னு சொல்றான். ஏன் நான் என்ன பேசுறேன்னு கண்டுபிடிக்கவா, நீங்க எதுக்காக அந்த போனை என்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த போனை வச்சு தானே ஸ்பை வேலைலாம் பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்னும் அந்த போன் தேவையில்லன்னு சொல்றா. இங்க பாரு லில்லி, நீ இங்க இருந்து வெளியில போகணும்னா அதை என்ன மேரேஜ் பண்ணாதான் முடியும், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் உன்னை வெளியில போக அலோ பண்றேன்னு சொல்ல. கண்டிப்பா என்னால முடியாதுன்னு சொல்றா. அப்பனா ஒன்னாலையும் வெளியில போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. ஒரு முக்கியமான வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். போனவன் நைட்டு தான் திரும்ப வரான். அவன் முகம்லாம் வீங்கிருக்கு, யாரு கூடயும் ஃபைட் பண்ணிருப்பான் போல. சோ ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு உங்க முகத்துல என்னாச்சுன்னு கேட்க, என்ன பார்த்து நீ ஒரே பண்றியான்னு கேக்குறான். நான் இதுக்காக உங்களை பார்த்து ஒரே பண்ணிக்க போறேன், நீங்க செத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு என்னுடைய பர்த்டேவை என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு கேட்க, நான் இதுக்காக உங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் இல்லையான்னு கேக்குறா. இவனும் எதுவுமே பேசாம அமைதியா கேக் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை ஓபன் பண்ண போறான். அப்போ ஹீரோயின் அவன் கையில அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு நீங்க போயிட்டு உங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சொல்ல ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவ்வளவு அந்த கேக்கை ஓபன் பண்ணி கேண்டில்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அங்க ஹீரோடைய போன் இருக்கதை பாக்குறா. உடனே அந்த போன் எடுத்து யூஸ் பண்ணலான்ட்டு பார்த்தா அதுல பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கான். அவனுடைய டேட்டா பர்த்தை போட்டு பாக்குறா, அன்லாக் ஆகல. சரின்ட்டு இவளுடைய டேட்டா பர்த்தை போட்டு பாக்குறா, போன் அன்லாக் ஆயிடுது. என்ன நம்மளுடைய டேட்டா பர்த்தை போட்டிருக்கானு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அங்க ஹீரோ வந்துடுறான். யாருக்கு கால் பண்ணலான்னு பாக்குற, உன்னுடைய ஃபேமிலியும் உன்னை கை விட்டுட்டாங்க, என்னுடைய ஃபேமிலியும் என்ன கை விட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மட்டும் தான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் தான் காமிக்கிறாங்க ஹீரோடைய வீட்டுக்கு ஹீரோடைய அம்மா தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேட்கும் போது நான் டேனியோட அம்மான்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு அம்மாலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அவங்களும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கும் ஹீரோடைய அப்பாவுக்கும் கான்ட்ராக்ட்
மேரேஜ் தான் நடந்ததாம். மேரேஜுக்கு அப்புறம் ஹீரோவும் பிறந்தானா, ஹீரோ பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க கான்ட்ராக்ட் படி 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்களாம். இத்தனை வருஷமா அப்ராட்ல இருந்தாங்களாம். இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்களாம். இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட ஹீரோடைய பர்த்டேவை இவங்க செலிப்ரேட் பண்ணதே இல்லையா. ஒரு அம்மாவா இருந்து ஹீரோக்காக இவங்க எதுவுமே பண்ணது இல்லையா. அதனாலயே கடவுள் எனக்கு கூலி குடுத்துட்டாரு. எனக்கு தீர்க்க முடியாத வியாதி இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவ்வளவு அழாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கன்சோல் பண்றா. ஆல்ரெடி அவங்களுக்கும் ஹீரோ பத்தியும் ஹீரோயினை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என் பையன் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறான்ல. இது எல்லாத்துக்கும் காரணமே நான் தான். என்னதான் நீ ப்ளேம் பண்ணியாகணும். நான் மட்டும் அவனை ஒழுங்கா வளர்த்திருந்தேன்னா கண்டிப்பா அவன் நல்லா வளர்ந்துருப்பான். இந்த மாதிரிலாம் அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்டயும் சாரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் என் பையன் அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். அவன் கிட்ட பேசி நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பிரதருமே அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவன் கிட்ட சொல்லி ஹீரோயினி அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஹீரோயினிக்கும் அவ பிரதரை பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அழுதுகிட்டே ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் பிரதரும் அவளை சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவளை அப்ராட் அனுப்பி வைக்கிறதா சொல்லி அவன் ஒர்க் பண்ற ஒர்க் பிளேஸுக்கு அவளை கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் நைட்டு வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா இங்க நீங்க என்ன பண்றீங்க, எங்க ஹீரோயின் கேட்டு ஹீரோயினை தேடி போறான். நீ தேடினாலும் அவ இந்த வீட்டுல இருக்க மாட்டா. அவ அண்ணன் கூட அவளை அனுப்பி வச்சிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு இவன் செம்மையா கோவப்படுறான். எதுக்காக என்னுடைய விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க, இத்தனை வருஷமா வராம இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டு அவங்க அம்மா பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அவன் முகத்துல இருக்கிற காயத்தை பார்த்துட்டு இதெல்லாம் உங்க அப்பா தான் பண்ணாரான்னு கேட்க அதை பத்தி உங்களுக்கு என்ன வந்தது, நீங்க எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்கன்னு கேட்டு கத்திட்டு இருக்கான். எனக்கு தெரியும்பா நீ என் மேல கோவத்துல இருக்கன்னு. ஏன்னா இத்தனை வருஷமா உனக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணமே உங்க அப்பா தான். உங்க அப்பா பால தான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போனேன். உன் அப்பா எந்த அளவுக்கு வயலன்ஸா இருக்காரோ இன்னைக்கு அதே மாதிரிதான் நீ இருக்க. யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியாது. ஒருவேளை நீ ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணி வச்சாலும் அதுல அவங்களுக்கு எந்தவித ஹாப்பியுமே இருக்காது. உண்மையான காதலுங்கிறது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ அவளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணு. தன்னால அவளுக்கு ஒண்ணு பிடிக்க ஆரம்பிக்கும். உன்னை தேடி அவளே வருவான்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இவனும் இதுக்கு முன்னாடி அவளை எப்படிலாம் ட்ரீட் பண்ணனோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இவன் மேல தப்பு இருக்குங்கிறத உணர்ந்து எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினா அவ கூட படிக்கிற ஒரு பையன் கூட தான் பேசிக்கிட்டே வரா. இவங்க 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டே போகும்போது ஹீரோவும் ஹீரோயினியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி வரா. ஆனா முன்ன மாதிரி போயிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, அமைதியாவே இருக்கான். ஹீரோயின் கூட வர இந்த பையனும் ஹீரோ ரொம்ப நேரமா இவங்கள ஃபாலோ பண்றது பார்த்துட்டு அவரு ரொம்ப நேரமா நம்மளே ஃபாலோ பண்றாரு. ஒருவேளை அவரு உன்னுடைய பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினே இல்லைன்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட் பையனும் இங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினும் தனியா தான் நிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு இந்த ரோஸ் தான் வரா. ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல அவளை குத்தலான்ட்டு வரும்போது குறுக்க ஹீரோ வந்துடுறான். அதனால அந்த கத்தி குத்து ஹீரோ மேல பட்டுடுது. இவளுக்காக உன் உயிரை விட பாக்குறேன்னு கேட்டு கோவத்துல ஹீரோவை சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறா. அப்போ அங்கிருந்து போனாலையா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அந்த பையன் திரும்ப வந்து இவளை பாத்துறான். உடனே அவளை போயிட்டு பிடிச்சிக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல எங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்ல வந்து அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. எங்க ஹீரோயினும் ஹீரோக்கு இந்த மாதிரி ஆனதால ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. உங்களுக்கு எதுவும் ஆகாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஆம்புலன்ஸ் வந்துடும் சொல்ல நான் சாகணுங்கிறது தானே உன்னுடைய ஆசை, நான் செத்து போனாலாவது என்ன மன்னிப்பேன்னு கேக்குறான். நீங்க செத்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. நீ எவ்வளவு கைனான பொண்ணா இருக்க தெரியுமா சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே மயங்கிடுறான். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவனுமே கண் விழிக்கிறான். பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல ஹீரோயினுடைய அந்த ஃப்ரெண்ட் இருக்கானையா அவன் தான் உட்காந்துருக்கான். எழுந்ததுமே ஹீரோயினை தான் கேட்கிறான். ஹீரோயின் போயிட்டான்னு சொல்ல நான் இப்பவே அவளை பார்க்க போறேன், அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது அப்போ கரெக்டா அங்க ஹீரோயின் தான் வந்து நிக்கிறா. இங்க அந்த ஃப்ரெண்டு பையனும் நல்ல வேலை நீ வந்துட்டியா, இவரை என்னால சமாளிக்கவே முடியல, நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோக்காக கொண்டு வந்த சாப்பாடு இவ கையாலே அவனுக்கு ஊட்டி விளையாண்டு போகும்போது அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவளையும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். என்ன எதுக்கு இப்ப அப்படி பாக்குறீங்கன்னு கேட்க ஏன் நான் பார்க்க கூடாதான்னு கேக்குறா. ஆமா என்ன பார்க்க கூடாதுதான் சொல்லிட்டு ஹீரோயினா இங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது அவன் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு பையன் போனான்ல, இதுக்கு முன்னாடி அவன் உனக்கு ஃபிளார் எல்லாம் கொடுத்தான்ல, ஒருவேளை அவன் தான் அவனுடைய பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க வரா. அதுக்குள்ளே ஹீரோயின் ஆமா நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், அவன் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு போய் சொல்றா. இவன் அந்த மாதிரி சொல்லவும் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே ஹீரோயினவே பாத்துட்டு இருக்கான். அப்புறம் இப்போ என்ன பண்ண போறீங்க, அவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு மறுபடியும் என்ன கூட்டிட்டு போயிட்டு உங்க வீட்டுல லாக் பண்ணி வைக்க போறீங்களா, இல்ல என்ன விட்டு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடிக்க போறீங்களா கேட்க அதுக்கு ஹீரோவும் நான் அந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண போறது இல்ல, உனக்காக வெயிட் பண்ண போறேன், உனக்கு என்னைக்கு என்னுடைய காதல் புரியுதோ அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுடைய இந்த திடீர் மாற்றத்துக்கு யாரு காரணம்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் என்னுடைய அம்மா தான் காரணம், ஏன்னா எங்க அம்மா இந்த உலகத்துல இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய கடைசி ஆசை நான் ஒரு குட் பர்சனா இருக்கணுங்கிறதுதான், அதனால இதுக்கப்புறம் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோனியை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பான் இல்லையா, அது எல்லாத்துக்கும் அவகிட்ட சாரி கேட்கிறான். அது மட்டும் இல்லாம நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பார்த்தேன் தெரியுமா, எனக்கு உடம்பு முடியாம வந்தப்போ நீ எனக்காக ஹார்ட் ஃபேரியர் எடுத்துட்டு வந்து கொடுத்தல, அப்பதான் பார்த்தேன். உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. உன்கிட்ட வந்து பேசினா நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு நினைச்சேன், அதனாலதான் உன்னுடைய சிஸ்டர் ரோஸை வச்சு உன்கிட்ட அப்ரோச் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு
தான் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு எல்லாத்துக்காகவும் அவகிட்ட சாரி கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் எதுவுமே பேசல. நான் அப்ராட் போக போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அவ ஆசைப்பட்ட மாதிரியே அப்ராடுக்கு போயிட்டு தன்னுடைய ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சிட்டு சைனாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறா. ஏர்போர்ட்ல ஹீரோயின் ஃபேமிலி தான் வந்து அவளை வெல்கம் பண்றாங்க. 3 வருஷம் கழிச்சு தன்னுடைய பொண்ணை பார்க்கவும் எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அங்கிருந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா ஆப்போசிட் தான் ஹீரோ வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறா. இவ இப்படி அவங்க கிட்ட போறத பார்த்துட்டு ஹீரோயினுடைய அம்மாவுக்கு தான் ரொம்பவே பயமாகுது. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் பிரதரும் அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணி, அவ இப்போ அடல்ட் ஆயிட்டா, அவளை பத்தி நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க. அவ லைஃப்ல நல்லது எது கெட்டது எதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால இதுக்கப்புறமாவது அவளை விட்டுருங்கன்னு சொல்ல இவங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, அமைதியா இருக்காங்க. எங்க ஹீரோவும் ஹீரோயினை வெல்கம் பண்ணி அவகிட்ட ஃபிளவர் எல்லாம் கொடுக்குறான். சரி என் கூட டின்னர் வருவியான்னு கேக்க, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. எங்க அம்மா என்னுடைய ஃபேவரட் ஃபுட் எல்லாம் வீட்ல சமைச்சு வச்சிருக்காங்க. அதனால என் ஃபேமிலி கூட தான் நான் சாப்பிட போறேன்னு சொல்றா. சரி உன் ஃபேமிலி கூட நீ சேர்ந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோவை ஸ்டாப் பண்றா. என்ன சொன்னதும் நீங்க பாட்டுக்கு போறீங்க? ஏன் எங்க கூட எல்லாம் சேர்ந்து டின்னர் சாப்பிட எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களான்னு கேட்டு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அப்பனா நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டு ஹீரோவும் ரொம்பவே எமோஷனல் ஆகுறான். இது ஜஸ்ட் ட்ரையல் மட்டும்தான். நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா பாத்துக்கல, என்ன ஹாப்பியா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்டே உங்களை பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஓடி வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் என்ன ஃபைனலா ஹீரோயினும் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இவ தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்னு அபிஷியலா இன்ட்ரோ பண்ணி வைக்க இப்படியே ஒரு சூப்பரான ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. சோ இந்த டிராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.